இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரெவரண்ட் ஜோக்கின் டூயிஸ் இப்பொழுது வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாஸ்டர் ஆலன் பிராஸ்பர் அவர்கள் மொழிபெயர்ப்பில் உதவி செய்வார்கள். Today you heard many testimonies. இந்த நாளிலே பல சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். I would have had many more testimonies from my own experience. என்னுடைய அனுபவத்திலிருந்து நானும் பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும். I'll just say a few things. சில காரியங்களை மாத்திரமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And will place amongst you the word of God that should you take home and continue to consider what God has done in the life of your leader. அருமையான தலைவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறதான மகத்துவமான காரியத்தை குறித்து என் உள்ளத்தில் வைத்ததான காரியங்களை நான் பேசுகிறேன். I know my dear brother for 44 years. அருமையான இந்த சகோதரரை எனக்கு கடந்த 44 ஆண்டுகளை நான் அறிவேன். 1970 I met him the first time when he had just started the church and the little orphanage. இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதான 1970 வருஷத்திலே ஒரு எங்களுடைய இண்டஸ்ட்ரி ஸ்கூலுக்குள்ள வந்தார்கள். And today are businessmen or preachers but mighty pillars in the churches. இன்றைக்கு அவருக்கு நல்ல ஒரு தொழில் அதிபர்களாகவோ அல்லது தேசத்தின் பல இடங்களிலே நல்ல ஒரு சுவிசேஷகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். I can remember the days of big crusades in Palamkotai. பாளையங்கோட்டையிலே அந்த நாட்களிலே பெரிய குரூஸ்களை அவர் மாற்ற வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட many of those came into our industrial school. அவர்கள் அந்த சிறு பிள்ளைகள் பலர் எங்களுடைய இண்டஸ்ட்ரி ஸ்கூலுக்குள்ள வந்தார்கள். And today are businessmen or preachers but mighty pillars in the churches. இன்றைக்கு அவருக்கு நல்ல ஒரு தொழில் அதிபர்களாகவோ அல்லது தேசத்தின் பல இடங்களிலே நல்ல ஒரு சுவிசேஷகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். I can remember the days of big crusades in Palamkotai. பாளையங்கோட்டையிலே அந்த நாட்களிலே பெரிய குரூஸ்களை நான் அறிவேன். He was a mighty preacher and he invited other mighty preachers to preach. அவர் நல்ல ஒரு எடுப்புல பிரசங்கியார் மாத்திரமல்ல பல பிரசங்கியார்களை அவர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். One of the evangelists was Ben Hanegraaff. அப்படிப்பட்டதான சுவிசேஷத்தில் ஒருவர்தான் பென் ஹானிகிராஃப் அவர்களும். He started crusades and later he involved him in his Levite ministry. அவர் அந்த crusade மாத்திரமல்ல பிற்பாடு அவைகள் லேவியர் முகாமாய் மாறுவதற்கு அவைகள் ஏதுவாய் இருந்தது. He wanted to convey what he had learned to other Christian leaders. அவர் தாம் படித்துக் கொண்ட காரியங்களை மற்ற கிறிஸ்துவ தலைவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் விரும்பினார். And he became a leader of leaders. அவர் தலைவர்களுக்கு தலைவராக மாறினார். The Levites camp made him popular amongst all the pastors in South India. தென் இந்தியாவிலே அவரிடத்திலான லேவியர் முகாம் எல்லார் மத்தியிலும் அவர் ஒரு பிரபலத்தை அவருக்கு உண்டாக்கினது. And he shaped the Pentecostal ministry, the Pentecostal movement in South India. பெந்தகோஸ்தே அமைப்பை தென் இந்தியாவிலே அவர் மிகவும் அதிகமாக நேர்த்தியாக உருவாக்க ஆரம்பித்தார். Today we have to say goodbye. இன்றைக்கு நாம் அவருக்கு கடைசி விடாப்பிரையை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். It is very difficult for me to say goodbye to this great ஒரு தாசனை இழப்பது எனக்கு மிகவும் துக்கம். It will be more difficult for his family. அது அவருடைய குடும்பத்தாருக்கு இன்னும் பெரிய இழப்பாய் தான் இருக்கும். But we are not without hope. ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. We go through the emotions like everybody else in this world. எல்லா மற்ற உலகத்தாரை போல நமக்கும் உணர்ச்சிகள் உண்டு. But we are not hopeless. ஆனா நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. We know this is a separation for a short time. இது ஆனது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு மாத்திரமே. One day all of us will be lying like this in the church or somewhere and we have to be buried. நாம் எல்லாரும் ஒரு நாள்